உண்மையிலேயே ஐஸ்கிரீமையும் சாப்பிட்டோன்னே அந்த கப்பையும் வாயில் வச்சு திணிக்கிற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த யோசனையின் அடிப்படையில் வந்தது தான் கோன் ஐஸ். மாட்டுத்தாவணி பஸ்ஸில் உட்காந்துருக்குறோம். ஒரு பெரியவர் வந்தார். ஒரு கூடை நிறைய திராட்சைப்பழம், சின்ன கூடை நிறையா. கூடை நிறைய திராட்சைப்பழம் 60 ரூபா 60 ரூபா 60 ரூபான்னு 2 ரவுண்டு வந்தார். ஒரு 40 பேர் உள்ள உட்காந்துருந்தோம். ஒரே ஒருத்தர் மட்டும் வாங்கினார். ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். அந்த பெரியவர் போனவுடனே ஒரு நடுத்தர வயதுக்காரர் வந்தார். கூடை நிறைய திராட்சைப்பழம் 50 ரூபா 50 ரூபா 50 ரூபான்னு கொண்டு வந்தார். கிட்டத்தட்ட 12 பேர் வாங்கிட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா 60 ரூபா விற்கிறது 50 ரூபான்னொன்னே நிறைய பேர் வாங்கிட்டாங்க. எனக்கு முன் சீட்டில் உட்காந்தவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், வந்தவன் அப்பங்காரன், 2வது வந்தவன் அவருடைய மகன். இது பல வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த மனுஷன் 60 ரூபா 60 ரூபான்ட்டு போவார். கொஞ்ச நேரத்தில் இவர் 50 ரூபா 50 ரூபான்னு சொன்ன உடனே 60 ரூபா பொருள் 50 ரூபாய்க்கு கிடைக்குன்னு உடனே நம்ம ஆளுங்க முண்டி அடிச்சுக்கிட்டு வாங்குவாங்க. ஒரு குடும்பமே எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க அப்படின்னாங்க. ஒரு சாதாரண இடத்தில் கூட கொஞ்சம் நுட்பமாக மாற்றி யோசித்தால் நம்முடைய தொழிலை உயர்த்த முடியும் என்று எத்தனையோ பேர் இங்கே நிரூபித்து கொண்டு இருக்கிறார்கள். காளகஸ்தி அப்படின்னு ஒரு ஊர். ஒரு தடவை நாங்கள் திருப்பதி போயிட்டு காளகஸ்தி போயிட்டு வருவோம் அப்படின்னு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வரும்போது ஒரு அம்மா சின்ன சின்ன பார்சலாக வச்சுக்கிட்டு 3 தோசை 30 ரூபாம்மா, சாம்பார் சட்னி எல்லாம் பார்சல் இருக்குது. இல்லை நாங்கள் ஹோட்டல்லே போய் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னோம். உங்களுக்கு இல்லை, இதை வாங்கி அந்த இயலாதவங்களுக்கு கொடுங்க அப்படின்னாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன தோணும்? அங்கங்கே நிற்கிறவங்களுக்கு 10 ரூபா 20 ரூபா கொடுக்குறத விட 30 ரூபாய்க்கு பார்சல் வாங்கி கொடுத்துடலான்னு டக்குன்னு நிறைய பேர் அந்த அம்மா வச்சுருந்ததை வாங்கி இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டோம். யோசிச்சு பாருங்கள், அவங்க கடையில் உட்காந்து ஒவ்வொரு தோசையாக விற்கிறத விட மொத்தமாக 50 தோசை சுட்டு 3 பிரித்து இல்லாதவங்களுக்கு இதை கொடுங்கன்னு சொல்லி நமக்கு புண்ணியத்தையும் அவர்கள் லாபத்தையும் சேர்த்து கொள்ளுகிறார்கள் என்றால் எவ்வளோ மாற்றி யோசிச்சிருக்காங்க. அவங்க ஏமாத்தலை, வியாபாரம் பண்ணுறாங்க. அந்த வியாபாரத்தை நம்மளை எப்படி ஏற்றுக்கிட வைக்கிறாங்க பாருங்கள். இப்போ அந்த அளவுக்கு சாதாரண மனிதர்கள் கூட தன்னை இன்றைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்ட்ராங்காக வச்சுட்டே இருக்கிறாங்க. ஏன்னா விருதுநகர் வியாபாரிக்கு வித்து போடு செல்லக்கணுன்னு தான் இப்போ எல்லாம் டிக்டாக்ல ஓடிட்டே இருக்குது. ரீல்ஸில் பூரா பார்த்தீங்கன்னா மொழியே தெரியாதவங்களாம் நம்ம பாட்டை பாடி தான் ஆடிட்டு இருக்காங்க. விருதுநகர் வியாபாரிக்கு வித்து போடு, என்னத்தை வித்து போட போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. என்னடா விருதுநகர் இவ்வளோ ஃபேமஸ் ஆயிடுச்சு திடீர்னு அப்படின்னு நம்ம ஆச்சரியமாக பார்த்துட்டே இருக்கிறோம். ஆனால் எவ்வளவு எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்கள். அந்த நீங்கள் கோனைஸ் உருவான கதை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கோனைஸ் சாப்பிட்ருக்கீங்கல்ல? கோனைஸ் ஒன்று உருவாக்குறதுக்கு முன்னாடி கப் ஐஸ் தான் இருந்திருக்கு. அந்த பேப்பர் கப்பில் ஐஸ் வச்சு தான் கொடுப்பாங்க வெளிநாட்டில். அப்போ பீச்சில் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் எல்லாம் ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு கப்பை அப்படியே தூக்கி போட்டுட்டு போயிருக்காங்க. மறுநாள் அதிகாலையில் அந்த குப்பை அள்ளுற தொழிலாளிகள் இருப்பாங்களா, அந்த பணியாளர்கள் ரொம்ப கடுப்பாக அந்த குப்பையை அள்ளி போடும்போது இவ்வளோ பெரிய குப்பை தொட்டி இருக்குது, ஒருத்தனாவது அதை கொண்டு வந்து போடுறான்னா பாருங்கள், பொறுப்பு இல்லாதவன். இனிமேல் என்ன செய்யணும், அந்த ஐஸை தின்னு குப்பையில் போடாமல் இப்படி போடுறான்ல, அவன் வாயிலே அந்த கப்பை வச்சு திணிச்சு விடணும், அப்போ தான் இவன் திருந்துவான் அப்படின்னு 2 பேர் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க, துப்புரவு பணியாளர்கள். அப்போ அந்த ஐஸ் கடை ஓனர் அந்த வழியாக வாக்கிங் வந்தவர் இதை கேட்டு சிரிச்சுட்டு யோசிச்சிருக்காரு, உண்மையிலேயே ஐஸ்கிரீமையும் சாப்பிட்டோன்னே அந்த கப்பையும் வாயில் வச்சு திணிக்கிற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த யோசனையின் அடிப்படையில் வந்தது தான் கோன் ஐஸ். கப்புக்கு பதிலாக கோன். அப்போ அதையும் சாப்பிடு இதையும் சாப்பிடு, குப்பையும் வராது இல்லையா, இன்னொரு வித்தியாசமான டேஸ்ட்டும் கொடுத்த மாதிரி ஆயிரும். இப்போ இதை உள்வாங்கிக்கிட்டு நம்ம மதுரையில் ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, டீயை டம்ளரில் கொடுத்தா கழுவி கொடுங்கங்கிறாங்க, நல்லா கழுவுனீங்களான்னு கேட்குறாங்க, பேப்பர் கப்பில் கொடுத்தா இதில் மெழுகு தலைவிரிக்கான்னு கேட்குறாங்க, பிளாஸ்டிக்கில் கொடுத்தா ஐயோ இது உருகிருமே அப்படிங்கிறாங்க. யோசிச்சாங்க, பிஸ்கட்லேயே கப்பு தயாரிச்சிட்டாங்க. பிஸ்கட்லேயே கப்பு, அதில் டீயை ஊற்றி கொடுத்துருவாங்க. அது ஒரு குறிப்பிட்ட சூடு அளவுக்கு தாங்கும். அதுக்குள்ளே நீங்கள் டீயை குடிச்சிட்டு பிஸ்கட்டையும் சாப்பிடலாம். எப்படி வித்தியாசமாக யோசிக்கிறாங்க பாருங்கள்.